கரண்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் துணி துவைக்க போகிறோம். கரண்ட்டு வந்துருச்சு, துணி துவைக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே டேங்க்கில் தண்ணி இல்லை. ஒரு 1/2 hour இருக்கும். அரை மணி நேரமாக தண்ணியே இல்லை. அதுதான் நான்லாம் கரண்ட் இருக்கும்போதே மோட்ரு போட்டு வச்சுக்கிறது. என்ன பண்ணுறது, 6 பேர் குடியிருக்கிற இடம். அவங்கவுங்களும் துணி துவைப்பாங்க, தண்ணி காலியாக இருக்கும். அவங்கவுங்களாம் பார்த்து போடணும் இல்லையா, போடலை. இப்போ நான் போயிட்டு மோட்ரு போட்டு துணி துவைக்க போகிறேன். வாங்க போகலாம். மோட்ரு போட்டு விட்டு வந்தாச்சு. துணி தூக்கலாமா? தூக்க முடியலப்பா, செம்ம வெயிட்டு. என்னன்னாலும் ஆம்பளை ஸ்ட்ரென்த்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான், லேடிஸ் ஸ்ட்ரென்த்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான்ப்பா. அது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ரொம்பவே எப்போ பாருங்க, மழை தூரிட்டு இருக்குது. இப்படி மேலே வச்சுட்டா அந்த பக்கம் போய் எடுத்துக்கோ. துணி எல்லாம் தூக்கி போட்டு துணி துவைக்க கிளம்பியாச்சு. ஐயோ, தண்ணி வராதுப்பா. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஓடினா தான் தண்ணி வரும். ஏன்னா டேங்க்கில் இன்றைக்கி சுத்தமாக தண்ணி இல்லை. இதெல்லாம் சோப் தூள் போட்டு ஊற வைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இதை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். பாருங்க, தண்ணி வரல, காற்று தான் வருது. வருது 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 தண்ணி வருது. மழை தூரிட்டு தாங்க இருக்குது. எப்படி துணியெல்லாம் காய வைக்கிறதுன்னு தெரியல. செல்லு வேறு நனையுது. சரிப்பா, மழை இல்லாமல் இருந்தால் துவைக்கும் போது எடுக்கிறேன்.